Hi, my dear buddies. How are you all? I'm so happy to express everybody is doing your work very sincerely and indulging yourself in a right manner. So happy to see all your answers. Your feedback is very positive for me to take the class to next level. I'm really happy and I want you to continue the same. The interest that you have shown should never come down. I'll tell you one thing, how much you're going to put your hard. One day you're going to reap it, and that day you're going to feel the real happiness. I'm telling you this. That day you will feel the joy, the greatest joy. So put your effort daily and do your work as you are doing all these days. Thank you, students, for being so good to me. I am really overwhelmed with all your responses, feedbacks. Okay, so with this note, I would like to chapter 3, but the same unit, reproductive health, and you can see this picture, so beautiful. எல்லாருக்குமே அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும் இந்த பிக்சரை பார்த்தனா. என் அம்மா எனக்கும் எங்க அம்மா ஞாபகம் வருது, ரைட்? Safe motherhood being before conception with a healthy lifestyle and proper nutrition. So conception during pregnancy, அவங்களோட ஹெல்த்தும் உங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களோட ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு சேஃபான தாய்மை இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஓகே, ஸோ நம்ம லெசன் reproductive health. In last class we have studied about how reproduction is taking place in human, and previous lesson we studied about reproduction in all other organisms, different types of reproduction, asexual, sexual, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்றது, எப்படி அச்சீவ் பண்றது, ஹவ் ஆர் வி கோயிங் டு அச்சீவ் தட் ஹெல்த். அதுதான் இப்போ உலகத்திலே சிறந்த விஷயம், isn't it? இப்ப நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு தெரியும், என்னதான் பணக்காரா இருந்தாலும் நமக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ், நம்ம வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துடுது நமக்கு, isn't it? ஸோ ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த டாபிக்ல ஹெல்த், அதாவது ஹெல்த் வெல்பீயிங், நம்மளோட வெல்பீயிங்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுவும் இந்த லெசன் வந்து ரொம்ப ரீப்ரொடக்டிவ் அப்படின்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. பிகாஸ் திஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அவேர்னஸ் இஸ் நாட் தேர், we will have a lot issues. அதான் அவங்க சொல்றாங்க. இந்த ஹெல்த்தோட விஷயங்கள் ஆஸ்பெக்ட் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த தன்மை, தாயோட தன்மை என்ன இருக்கும், சேஃபா இருக்கும். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஸோ அம்மா சேஃபா இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி சேஃபா இருக்கும், எல்லாருமே சேஃபா இருப்பாங்க. ஸோ you are going to be future parents or future citizens of our country. You must have a clear vision, a clear idea, awareness about this reproductive health. Okay? Yes. Now, what are we going to see in this chapter? Chapter outline is given. Need for reproductive health problems and strategies. தேவை நம்ம என்னத்துக்கு இந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்னா, அப்ப நமக்கு இந்த பிரச்சனைகளும் இதுக்கான தீர்வுகளும் நமக்கு தெரியும் போது நம்ம இந்த சாப்டர் நான் ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடும். இஸ் இட் கிளியர்? Amniocentesis and its sortatory ban. Amniotic fluid. Last time I think I've given that function of amniotic fluid, isn't it? ஸோ அந்த ஃப்ளூயிடை வச்சு நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும், அது என்னத்துக்கு தேவை, வாட் இஸ் அ ஃபங்க்ஷன், ஆல் திஸ் திங்ஸ் வி ஹவ் ஸ்டடி. ஸோ அந்த ஆம்னியோசென்டசிஸ்னா அந்த லிக்விட் எடுத்து எக்ஸாமின் பண்றது தான் ஆம்னியோசென்டசிஸ். புரிஞ்சிச்சா? அந்த லிக்விட் எடுத்து எக்ஸாமின் பண்ணா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அதோடைய விஷயங்கள், அதோட அந்த அனாலிசிஸோட கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பேன் இருக்கு, அதுவும் படிக்க போறோம். we are going to see that. Next, social impact of sex ratio. Sex ratio அப்படின்னா number of females per 1000 male, இதுதான் sex ratio. Okay, next, social impact. அதான பாதிப்புகள் என்ன, நமக்கு சொசைட்டில இருக்கிற பாதிப்பு என்ன, இந்த செக்ஸ் ரேஷியோனால சொசைட்டில இருக்க பாதிப்பு என்ன. ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட். ஃபீமேல் ஃபீட்டிசைட்னா சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலை. இன்ஃபான்டிசைட்னா பொதுவாகவே குழந்தைங்களை சாகடிக்கிறது, இன்ஃபான்டிசைட். இஸ் இட் கிளியர்? எஸ்.
பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பர்த் கண்ட்ரோல் இது நல்லாவே நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கண்ட்ரி எந்த நிலைமையில இருக்கு. யூ நோ தட் கொரோனா fast it is spreading and you know that we are in the second rank right now. Today what is the date? Yes, 27 July 2020. We are in the second rank, world second rank in the corona infection, isn't it? ஸோ எதனால அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா, பாதிப்பு இருக்குன்னா பாப்புலேஷன். ஆப்வியஸ்லி பாப்புலேஷன் பயங்கரமா இருக்கு, அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப திணறிட்டு இருக்கும். ஓகே, எஸ், இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இதே மாதிரி ஆயிடுறதுன்னா அது ரொம்ப சிவியரான சிச்சுவேஷனுக்கு இம்பாக்ட் ஆயிடும். இது மூலியமாவே நம்ம தெரிஞ்சிடலாம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. and we need to know what is birth control and how it should be implemented, what are the methods. அதுதான் இந்த என்டையர் லெசனே நம்ம படிக்க போறது, birth control. ஓகே, எஸ், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ இதெல்லாமே birth controlல வரும், ரைட்? birth control, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி we will see. டெர்மினேஷன் ஸ்டாப் பண்றது பிரெக்னன்சி, மெடிக்கல் டெர்மினேஷன் எப்படி ஸ்டாப் பண்றது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், எஸ், one must know that should one take to avoid this sexually transmitted diseases. These are the deadly diseases and very, very severe diseases. You should know and you should have a proper awareness about these diseases so that be precautious. Next comes infertility problem. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இன்ஃபர்டிலிட்டி, நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி மீன்ஸ் you know that it's an opposite to that reproduction, isn't it? Reproduction and the ability to reproduce அப்படிதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஃபர்டைல், அந்த ஃபர்டிலிட்டி இல்லை, அந்த ஃபர்டிலிட்டி குறைபாடு இருக்கு, இல்லைன்னா குறைபாடு எதா இருந்தாலும் இந்த இன்ஃபர்டிலிட்டி. So inability to reproduce, inability to produce a viable sperm or inability to produce a ovum or inability to carry a pregnancy or conception. So இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தான் நம்ம என்ன சொல்றோம், infertility சொல்றோம். You know this is one of the problem only. ஆனா இதுக்கான இந்த சைக்கலாஜிக்கல் அந்த பாதிப்பு இருக்கு பாரு, அது ரொம்ப ரொம்ப மோசமான. ஸோ இது வராம நம்ம எப்படி தடுக்கலாம், இதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃபை நம்ம வந்து ஒழுங்கா சீரா கொண்டு போக முடியும். அதனால இன்ஃபர்டிலிட்டி அப்படி நம்ம ஃபேமிலியில யாருக்கா இந்த பிரச்சனை கூட யூ கேன் ஏபிள் டு கவுன்சில் தம் ஆர் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்மளோட இந்த லெசன் நம்ம படிக்கிறதே காரணமே என்ன, நம்மளோட இந்த பயாலஜி சாப்டர்ஸ்லாம் நம்ம படிக்கிற காரணம் என்ன, நம்ம வந்து வெல்பீயிங், நம்மளோட நிலைமைய சீரா அமைச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய வெல்பீயிங்க நம்மளால ஒழுங்கா சீர்படுத்திக்க முடியும். ஸோ வி மஸ்ட் லேர்ன் ஆல் திஸ் ஆஸ்பெக்ட். அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ். ஸோ வாட் ஆர் த அதர் டெக்னாலஜி, இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா, என்ன குறைபாடுகள் இருந்தால் அதை எப்படி போக்குறதுக்கான வழிகள். டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர்ஸ் டியூரிங் ஏர்லி பிரெக்னன்சி அண்ட் யூ நோ தட் so many disorders and abnormality will be there in the child, and that can be avoided by deducting it earlier so that the child is born and that the fetus is aborted. அந்த இதெல்லாம் நம்ம இதுல பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் அவுட்லைனே வந்து ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப ஆக்டான ஒரு டாபிக்ஸ். 12th standard you must know all these important things. Okay, so I believe this topic will give you a clear idea, and I'm not going to skip any of the word. When I was studying in my 12th standard, no, so many teachers who have handled biology did not speak to us properly. எங்களுக்கு பாதி விஷயங்களுக்கு சொல்லியே கொடுக்கல, எங்களுக்கு அது வேணான்னு நினைச்சிட்டாங்க, அவங்களே நினைச்சிட்டாங்க போல இருக்கு. பட் it is given in the curriculum. இது சிலபஸ்ல இருக்க வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் நீங்க படிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு அது புரியும். இப்பதான் உங்களோட வெல்பீயிங் நல்லாவே இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். ஸோ ஐ வில் நாட் ஹாவ் வாட் யூ சே, ஒரு ரிலக்டண்டா நான் எந்த விஷயத்த நான் விட மாட்டேன்.
because I am a biology teacher. பயாலஜியை முழுசையா உண்மையா ட்ரூத்ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால I will not skip anything and you will not have any fuzzy feeling because you are going to listen my audio only and you can hear it and clearly understand. உங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் வர தேவையில்லை because this is science and this is fact and this is nature. அதனால எந்த ஒரு ஃபீலிங்கும் வேண்டாம் உங்களுக்கு. யூ ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ். இது ரைட்டான ஏஜ், இது படிக்க வேண்டிய ரைட்டான ஏஜ். அதனாலதான் உங்களுக்கு இந்த சிலபஸ் கரிக்குலம். ஐ ஹோப் தட் ஐ ஹவ் மேட் மை செல்ஃப் கிளியர் பிஃபோர் கோயிங் இன் டு த டீடைல் ஆஸ்பெக்ட். திஸ் இன்ட்ரடக்ஷன் இஸ் எனஃப் ஃபார் யூ. ஒரு மோட்டிவேஷனா இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல, பட் okay, fine, let us move into the topic. Okay, yes. So learning objectives, quickly understand after entire studying this lesson. இந்த lesson படிச்சு முடிச்ச உடனே உனக்கு என்னென்ன புரியும், என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா அந்த objectives. Importance of sex education, yes, அதை பத்தி தான் நம்ம இப்போ படிக்கிறோம். அந்த முக்கியத்துவம், நமக்கு எதுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் தேவை அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி அச்சீவ் பண்ணலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு வரும் இந்த லெசன் முடிஞ்ச உடனே. ஓகே, அதுதான் நம்ம இப்போ பேச போறோம். ரைட், லேர்ன் த இம்பார்ட்டன்ஸ் of amniocentesis as a prenatal diagnosis. So you will know the importance, முக்கியத்துவம். இந்த amniocentesis பண்ணா நமக்கு என்ன வந்து significance, நமக்கு என்ன முக்கியத்துவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ரைட், evaluate the effects of maternal infant mortality. maternal அப்படின்னாலே மதர், maternalனா மதர், fraternalனா ஃபாதர், பேட்டர்னல்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேரண்ட்ஸ்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அண்ட் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி, அதாவது அம்மாவும் சரி இன்ஃபேண்ட்டும் சரி அவங்களுடைய டெத் ரேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், மார்டாலிட்டி. அதோடைய இவாலுவேட் பண்ண, இஃபெக்டை இவாலுவேட் பண்ண போறோம். ஏன் இந்த பாதிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ரைட், எஸ். ஐடென்டிஃபைஸ், கம்பேர் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ். ஸோ கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ் இதெல்லாம் பர்த் கண்ட்ரோலோட மெஷர்ஸ். We will see what are they. Okay, so how to control the birth and some measures that we have to adapt each and everybody. So on the measures tha in the contraceptive devices I will be explaining you when the topic is discusses the medical necessity and social consequences of MTP. We will see what necessity, தேவையா தேவை இல்லையா, and social consequences. So சொசைட்டில இருக்கிற பாதிப்புகள் என்ன இந்த எம்பிடி பண்ணா. ஓகேவா? medical termination of pregnancy தான் இந்த NTP. okay, explains the reasons for transmission and prevention of STD na sexual transmitted disease. Just now I said, and you should know the reason and you should know the preventive measures. இதெல்லாம் தான் அந்த AIDS and gonorrhea இவன் நிறைய டிசீஸ் வரும். அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது தெரிஞ்சுக்கணும். and what are the preventive measures you must know. all these things you must know, children. Not only in biology students should know, everybody should know this one. Okay, highlights the reasons of infertility. So infertility க்கு காரணம் என்னன்னு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி அதோட ரீசன்ஸ்லாம் செக்லிஸ்ட் மாதிரி நம்ம போட போறோம். ஸோ அதெல்லாம் நீங்க நம்ம போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து ப்ரிகாஷன்ஸை நம்ம எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாம்னு யோசிக்கலாம். ரைட், ஸோ அதெல்லாம் அந்த ரீசன்ஸ்லாம் we are going to make it as a checklist. Develops a positive and healthy attitude towards reproductive life. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட எண்ணம் பாசிட்டிவ் அப்ரோச்சா இந்த ரீப்ரொடக்டிவ் லைஃப நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்ல நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த அப்ரோச்சை தான் நம்ம என்ன சொல்லணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அண்ட் இன் அ ஹெல்தி வே ஹவு டு அப்ரோச் ரீப்ரொடக்டிவ் லைஃபை எப்படி பாசிட்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் டெவலப்பிங் ஆட்டிடியூடு உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சவொடனே கிடைக்கும். I believe that I will ensure that to maximum extent I will explain all the concepts that is given in your textbook without ignoring any single point. ஏதாவது தவற விட்டேன், ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் சில்ட்ரன். உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஓகே, so you don't be fuzzy or don't ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. You are free to ask me. So many years I was discussing, I was there many years
I was teaching this topic, and students, those who have some personal questions, they boldly ask in the class itself, or sometimes they talk to me personally, they will clarify it. So its choice is yours. If you want to have any clarification, just ping me or just call me or message me. Okay, this is science and not else, right? Yes. Okay, we'll go into the topic. Yes. Reproductive health represents a society with the people having physical and functionally normal reproductive organ. So what is reproductive? இதுக்கான this is reproductive health represents a society. அதுதான் ஹெல்த்ன்றது ஒரு சொசைட்டியை குறிக்கிறது. அந்த சொசைட்டில இருக்க பீப்புளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா physically and functionally and normal reproductive organs. Okay, yes. Healthy people have healthier babies and are able to care for their family and contribute more to the society and community. Okay, hence health is community issue. Reproductive system is a complex system controlled by a neuroendocrine system. Hence, it is important to take necessary steps to protect it from infectious disease and injury. Okay, we should be very, very careful. Now, need for reproductive health problems and strategy. இந்த டாபிக்கை நம்ம படிக்கிறதுக்கான need என்ன, தேவை என்ன? India is amongst the first 5 countries in the world to initiate the family planning program. Okay, since 1951, and is periodically assessed every decades. Decade na 10 வருஷம். These programs are popularly named as reproductive and child health care. Okay, இந்த program தான் நம்ம என்ன சொல்றோம்னா RCH, Child Reproductive and Child Health Care. Major tasks carried out under these programs are என்னென்ன programs? இந்த family planning programல, இந்த reproductive child health care programல என்னென்ன task இந்த programல அவங்க செய்யறாங்க அப்படின்னா, this organization create awareness and providing medical assistance to build a healthy society. Okay, so குழந்தைங்க இறந்து போகாம இருக்கிறதுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அவேர்னஸ் கிரியேட் பண்றது, பிரெஸ்ட் ஃபீடு, அது கூட நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். அதெல்லாம் அந்த இந்த இவங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் அமைச்சு கொடுக்கறது, ஒரு டிஸ்பென்சரி அமைச்சு கொடுக்கறது, ஒரு கிளினிக் அமைச்சு கொடுக்கறதுல இவங்க ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட், இன்ட்ரோடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் about adolescence and adolescence related changes. So sex education தப்பான விஷயம் கிடையாது. Sex education ரொம்ப ரொம்ப important, and adolescence only, the adolescent stage only one attains a puberty. அதுதான் வந்து ரைட்டான ஏஜ். அதுல நிறைய மாற்றங்கள் அந்த adolescent டைம்ல தான் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ அந்த மாற்றங்களை பத்தி பசங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை இவங்க என்ன பண்றாங்க, ஹைலைட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, எஜுகேட்டிங் கப்புள்ஸ் அண்ட் தோஸ் இன் த மேரேஜபிள் ஏஜ் குரூப்ஸ் அபவுட் த அவைலபிள் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தட் தெரியாது. அதனால அவங்க ரொம்ப கன்ஃபியூஷன்லயும் ஃபியர்லயும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கப்பலுக்கு இவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. தே ப்ரொவைட் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ். அந்த ஃபேமிலி பிளானிங்னா என்ன, அது நார்ம்ஸ் என்ன, அதோட கண்டிஷன்ஸ் என்ன, டேர்ம்ஸ் என்ன, பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்ன, என்ன கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம், வாட் ஆர் த techniques that can be adopted, இதெல்லாமே வந்து educate பண்ண அந்த couples-க்கு awareness கொடுக்குறாங்க. Is it clear? So these are the program which are undertaken by the reproductive health care department. And apart from that, they creating awareness about the care of pregnant women, postnatal care of mother and child, and importance of breastfeeding. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, pregnancy women அது ரொம்ப ரொம்ப ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரெக்னென்ட் விமன் பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல தான் அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். அதே டைம்ல பிசிக்கலா மென்டலா ரொம்பவே அவங்க வந்து ஹெல்த்தியா இருக்கணும், நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னா, போஸ்ட் அப்படின்னா நேட்டல் ஆனா சைல்டு பர்த். ஓகே, நேட்டல் அப்படி சொல்றது வந்து ரொம்ப சிசு, பிறந்த குழந்தை அப்படின்றதுதான் நேட்டல். ஓகே, பிறந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது, நேட்டல்னா குழந்தை. போஸ்ட் நேட்டல் அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற ஒரு கேர்,
மதருக்கு என்ன கொடுக்கணும், சைல்டுக்கு என்ன கொடுக்கணும், அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான் இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட், என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் கவர்மெண்டல் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் டு ஐடென்டிஃபை நியூ மெத்தட்ஸ் அண்ட் டு இம்ப்ரூவ் அப்பான் த எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் த பர்த் கண்ட்ரோல். இப்போ வந்து புதுசா நம்ம என்ன தயாரிக்கலாம், புதுசா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு innovation support பண்றாங்க. both governmental agencies and non-governmental agency identify பண்ணி அவங்களுக்கான support, all supports, they give financial support, they give all advertisement support, எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து அந்த விஷயத்தை எப்படி வந்து நம்ம வந்து முன்னேற்றலாம், எப்படி வந்து நம்ம வந்து சிறப்பா செய்யலாம், இப்போ லாஸ்ட் மெத்தட் வழி இந்த மெத்தட்ல இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்கரேஜ் பண்றாங்க. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் தட். ஒரு குயிக் ரீகேப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கேட்கறாங்களோ இல்லையோ நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு ரிப்பீட். கிரியேட்டிங் அவேர்னஸ், ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ட் டு பில்ட் அ ஹெல்தி சொசைட்டி. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி. இது வந்து செக்ஸ் எஜுகேஷன், அடலசன்ஸ் அந்த இது பத்தி. And birth control, family planning norms pati I'm giving a keyword for you so that you can elaborate and write. And postnatal care and breastfeeding pati adukapprama agencies and new other agencies and improve upon existing birth control methods. They encourage support. Okay, so 5 points I have discussed with you now. This box, globally about 800 women die every day of preventable causes related to pregnancy and childbirth. 20% of these women are from India. எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல இது கேட்கும் போது நமக்கு. உலக அளவுல 800 women die every day of preventable cause related to pregnancy and childbirth. இந்த pregnancy and childbirth காரணமாவே 800 ஒரு நாளைக்கு 800 women இறக்குறாங்க அப்படின்னா அதுல இந்த 800ல 20% எங்க நடக்குதுன்னா நம்ம இந்தியாலே நடக்குது. இன்னும் நம்ம இந்தியா இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய பார்ட் ஆஃப் நம்மளோட கண்ட்ரில இன்னமும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. isn't it? Yes. Similarly, India's infant mortality, infantனா அதாவது 1 இயருக்கு கம்மியான குழந்தைய நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், அந்த 3 மாசம் 4 மாசம் இருக்க குழந்தைங்கள தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபேண்ட் சொல்றோம். ஓகே, 1 இயர் வந்துச்சுன்னா நம்ம சைல்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபேண்ட். மார்டாலிட்டின்னா டெத் ரேட் வாஸ் 44 per 1000 live. இதுதான் வந்து நம்மளோட இன்ஃபானிட்டி மார்டாலிட்டி ரேட், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா 44. அதாவது 1000 குழந்தைங்க ஒரு வருஷம் உயிரோட இருக்கிறாங்கன்னா அந்த 1000 குழந்தைங்கள்ல 44 குழந்தைங்க இறந்துடுறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? லைவ் பர்த் ஃபார் an year, இது வந்து ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. per 1000 live 44 infant is dying. So this is the rate. இதுதான் நம்மளோட ரேட். அத கால்குலேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவா நமக்கு கொடுத்திருக்காங்க. Is it clear for you? Although India has witnessed dramatic growth over the last 2 decades, maternal mortality, maternalனா அப்பே சொன்ன அம்மா, மதரோட டெத் ரேட் வந்து still remains high as in comparison to many developing nations. ஒரு சின்ன இது கூட உங்களுக்கு ஒரு ஆட் கூட வரும் டிவில. ஒரு மூலையில ஒரு வில்லேஜ்ல ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னும் கூட அந்த உமன், அதாவது மேட்டர்னல் மார்டாலிட்டி இன்னும் கூட இருக்கு. இன்னும் கூட அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னும் அந்த வில்லேஜுக்குலாம் ரீச் ஆகாம நிறைய வில்லேஜஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு யூனிசெஃப் தான் அந்த ஆடை போடுது, நீங்க பாருங்க. இந்த விஷயத்த தான் அந்த யூனிசெஃப் http://unicef.in இதுல நீங்க போய் லாகின் பண்ணி பார்த்தோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கேதர். Okay, so far what we have discussed about what is existing infant mortality rate, அத பத்தி பார்த்தோம். அப்போ இப்போ என்ன பார்க்க போறோம், இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் such as massive child immunization supply. இப்போ ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் வரும், இந்த ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் சொல்லின்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தது இது வந்து அவங்களோட எண்ணம். நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ். இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ நம்ம ஸ்பெசிபிக்கா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு நம்ம இந்தியால அப்படின்னு, such as massive child immunization. இம்யூனைசேஷன்னா நோய் தடுப்பு முறை.
இம்யூனைசேஷன் நோய் அதாவது வேக்சினை செலுத்துறது. வேக்சின் எப்படி தயாரிக்கலாம் இன்னொரு கிளாஸ் பார்க்கலாம். இம்யூனைஸ்டு, ஸோ பிஃபோர் த டிசீஸ் just get attacked, before that the vaccines have been given, and it boosts the immune system, so that if at all the child is encountering the infection, there will not be any problem. Is it clear for you? Such a massive immunization, அதாவது தடுப்பூசி போட்டுக்கோங்க, இது ஃப்ரீயா பண்ணுங்க. போலியோலாம் அப்படிதான் நம்ம ஊர்ல எராடிகேட் பண்ணாங்க. நம்ம போலியோ வந்து ஃப்ரீயாவே வந்து வருஷம் ஐ ரிமெம்பர் தட் ஒரு 2 வீக் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ்ன்னு சொல்லிட்டு பூஸ்டர் டோஸ்ன்னு இம்யூனைசேஷன் ஃப்ரீயாவே பண்ணதுனாலதான் அந்த போலியோன்ற யாருமே அந்த போலியோ அட்டாக் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க நிறைய பசங்க. ஆனா நாங்க படிக்கும் போது நிறைய போலியோ அட்டாக்ஸ் இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. அது எது மூலியமா? இந்த ப்ரோக்ராம் மூலியமா. இந்த ப்ரோக்ராம் மேசிவ் சைல்ட் இம்யூனைசேஷன் மூலியமா. சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் டு தி பிரெக்னன்ட் விமன். பிரெக்னன்ட் உமனுக்கு சத்தான உணவு தேவை. சத்தான உணவு இருந்தாதான் அந்த வயித்துல வர குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கும். அப்போ அந்த நியூட்ரிஷனல் ஃபுட் என்னென்ன சாப்பிடணும், அந்த 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 உணவுல பேலன்ஸ் டயட்ல என்னென்ன கண்டென்ட், எவ்வளவு மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், அதெல்லாம் ஒரு காம்பேக்டா ஒரு ஃபுட்டா தயாரிச்சு அந்த விமனுக்கு கொடுக்கறது தான் இந்த நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து we are living in a city, but if you are in a very remote village, these programs will help and reach the pregnant women with the nutritional food. இது என்ன ப்ரோக்ராம், என்ன ஸ்கீம்னு பார்க்கலாம். ஓகே, ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகே, ஜனனின்னா என்னது? பர்த். சுரக்ஷா பாதுகாப்பு, யோஜனானா ஸ்கீம். ஜனனி சிசு சுரக்ஷா காரியகாரம். ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு ஹிந்தி இதுதான். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கீம். ஓகே, RMNCH+A approach, அதாவது an integrated approach for reproductive. இந்த ஆருக்கு reproductive, maternal, எம்னா அம்மா, அதாவது பிரெக்னன்ட் மதர், ஆர் போஸ்ட் பிரெக்னன்ட், அதாவது போஸ்ட் நேட்டல் கேர் உள்ள மதரா கூட இருக்கலாம். நியூ பார்ன், என்னுக்கு நியூ பார்ன், சீக்கு சைல்டு. ஓகே, சைல்டுனா என்னது? நியூ பார்ன்னா என்ன, சைல்டுனா என்னது? அந்த நியூ பார்னை தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்ஃபேண்ட்னு சொல்றோம். சைல்டுனா 1 இயருக்கு மேல நம்ம சைல்டுன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஹெச் அடலசன்ட் ஹெல்த் பிளஸ் ஏன்றது வாட் இஸ் தட்? அடலசன்ட் ஹெல்த். ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச். இந்த எல்லா விஷயத்தையும் மொத்தமா சீரா அத கொண்டு போற ஒரு ப்ரோக்ராம, அதான் இன்டிகிரேட்டட். எல்லாமே பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும். நம்ம ரீப்ரொடக்டிவா பார்க்கணும், மேட்டர்னலா பார்க்கணும், நியூ பார்னா பார்க்கணும், சைல்டையும் பார்க்கணும், அதுக்கப்புறமா அடலசன்ட் ஹெல்த்தையும் பார்க்கணும். ஸோ அந்த ஃபுல் ஃபேஸையும் ஒழுங்கா சீரா கொண்டு போற ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? பிரதான் மந்திரி சுரக்ஷ் மத்ரிவா அபியான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. அது என்னது அவ்வளவு கொடுக்கல. டேக்கன் அப் at the national level by the government of India. ஒரு ஸ்கீமோட பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. and what is the objectives, what is the program, அதோட அஜெண்டா என்ன கொடுக்கல நமக்கு. பட் anyway, this come under all the programs and schemes will come under healthcare programs. ஒரு 4-5 healthcare programs, இந்தியாவோட 4-5 healthcare programs சொல்லுங்க அப்படின்னா நீங்க இதெல்லாம் சொல்லலாம். Okay, my dear students, I have taken 30 minutes now. So I would like to take a break. Not only I want you to take a break. And that is why I'm just ending this part session. I will resume in the second part. Okay, you take a break, you take a coffee or tea or whatever it is, you just go take a sit-ups at least 10 or 20 times. You have a sit-ups, you take push-ups, or you do skipping, some physical activity you do, or you wash your utensils and come back. I will be catching you at the flip end of the break. Thank you.